கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. கானா ஒரு கல்யாணம் பாகம் 7 உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு செய்த அற்புதத்தை குறித்து ஒரு 6 பாகங்களை வெளியிட கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த 7வது பாகத்திலும் ஒரு அழகான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, இயேசு அந்த இடத்திலே ஒரு பிள்ளைக்கு வர வேண்டிய அவமானத்தையும் நிந்தையையும் ஆற்றினார். யாருக்கு தெரியுமா? அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இருந்த மணமகன் வீட்டாருக்கு, அந்த மணமகனுக்கு வரக்கூடிய நிந்தையையும் அவமானத்தையும் கர்த்தர் மாற்றினார். அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாண வீட்டில் திராட்சரசம் காலியாகி விட்டது என்றால் அது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானமாம், ஒரு பெரிய நிந்தையாம். எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுவாங்களாம். இவனால் சாப்பாடு கொடுக்க முடியலையே, இவனால் என்ன செய்ய முடியும் மற்ற காரியத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துவார்களாம். அது மாத்திரமல்ல, பெண் வீட்டார், குறிப்பாக பெண் வீட்டார் சொல்லுவார்களாம், கல்யாணத்திலேயே இவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியவில்லை, எல்லாருக்கும் நிறைவாக சாப்பாடு கொடுக்க முடியல, என் பிள்ளையை இவன் எப்படி போஷிப்பான், என் பிள்ளையை இவன் எப்படி காப்பாற்றுவான் என்று சொல்லி பேசுவார்கள் என்று ஒரு வேத பண்டிதர் சொன்னார். அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு அதான நடக்கு. நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறோம், எதை பெருசாக பார்க்குறோம்? சாப்பாடை தான் பெருசாக பார்க்குறோம். சாப்பாட்டில் மட்டும் உப்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, சாப்பாடு மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஆமாம் எதிர்பார்த்த டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஒருவேளை நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டில் சாம்பார் இல்லாமல் அல்லது பாயாசம் இல்லை அல்லது சரியாக கூட்டு இல்லை அப்படின்னா எவ்வளவு பேசுகிறோம், ஆமாவா இல்லையா? என்ன மனுஷன், வார்த்தை அதானே சொல்லுவோம். இவ்வளோ பணம் வச்சுருக்கான், ஒழுங்காக சோத்தை போட முடியுதா, சாப்பாட்டை போட முடியுதா? சாப்பாடு கூட ஒரு 500 பத்திரிக்கை அடித்து போட முடியலையே, இவன் என்னத்தை செய்வான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, பேசுகிறோம். இன்னைக்கு எல்லாரும் அதுதான் பேசுகிறாங்க. அதே போல் அந்த நாட்களிலேயும் சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்றாக காணப்பட்டது. அது குறைஞ்சிட்டுன்னா அந்த குடும்பத்துக்கே அவமானம், அது காலம்புறா ஒரு கெட்ட பெயர். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய அவமானத்தையும் நிந்தையையும் இயேசு மாற்றினார். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்ததினால் காலம் காலமாக இருக்க வேண்டிய அந்த அவமான பெயர் மாற்றப்பட்டது. பெண் வீட்டாரிடமிருந்து பேச வேண்டிய அந்த அவமான வார்த்தைகள் நிறுத்தப்பட்டது. ஒருவேளை கர்த்தர் அற்புதம் செய்யாவிட்டால் அவர்கள் அவமான நிந்தை அடைந்திருப்பார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்ததினால் அவருடைய நிந்தை மாற்றப்பட்டது. வரவிருந்த அவங்க வாழ்க்கையில வரவிருந்த அந்த அவமானம் கெட்ட பெயர் மாற்றப்பட்டது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, ஆண்டவர் உன் கூடாரத்தில் இருக்கிறார் என்றால், இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால், நிச்சயம் எந்த ஒரு அவமானமும் எந்த ஒரு நிந்தையும் வராதபடி அவர் உன்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பார் என்று இந்த காலை வேளையில இந்த நாளில கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, உன் நிந்தைகள் மாற்றப்படும், உன் அவமானங்கள் மாற்றப்படும். இயேசு உன் வாழ்க்கையில வருவாரானால் உன் கெட்ட பெயர் மாற்றப்படும். இருக்கிற கெட்ட பெயரும் கர்த்தர் மாற்றுவாருங்க. ஒருவேளை நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கீங்கன்னா, இயேசு உங்க வாழ்க்கையில வந்தார்னா அற்புதம் செய்ய ஆரம்பித்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிந்தைகள் வரக்கூடியதா இருந்தாலும், ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்க வாழ்க்கையில கெட்ட பேர் வர வேண்டியதா இருந்தாலும், இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது வராதபடி அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில் அப்படிதாங்க. எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ அவமானங்களை நான் சுமந்தேன். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில என் ஊழிய பாதையில இயேசு என்னை உயர்த்தினதினால் எனக்கு இருந்த எல்லா நிந்தைகள், அவமானங்கள், எல்லா பெயர்களை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால சொல்றேன், இயேசு வந்தார்னா சகலமும் மாறும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.